நம்மளுக்கு வந்து இப்போ இந்தியன் படம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து வருமானம் என்னன்னு தெரியும். இப்போ ராஜாக்களே பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களில் அந்த வர்மன்னு சொல்லி பேர் வரும். அதாவது மாரவர்மன், பாண்டியவர்மன், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் என்னென்னா வந்து அவை வர்மாவில் வந்து மிகச்சிறந்த ஆசாரங்களாக வந்து அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் அற்றது நம்ம வர்மம் இருக்கிறோம். ஹலோ கர்ஜனே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் டாக்டர் வர்மா கணேசன் வந்திருக்காங்க. ஸோ கமான் லெட்ஸ் டாக் வித் ஹிம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோ சார் உங்களை பற்றி. கர்ஜனை டிவி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நான் கணேசன் பேர். நம்ம கிளினிக் வந்து ராம்நகர், காந்திபுரம், கோயம்புத்தூர் இருக்கப்போ. ஓகே, நாங்கள் இந்த வர்ம சிகிச்சை வந்து 3வது தலைமுறை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓ, 3வது தலைமுறை. அதாவது அப்பா, நான், சன்னு, தம்பி, இது மாதிரி ஒரு 3 தலைமுறை பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மொத்தம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருப்பீங்க? இது கிட்டத்தட்ட உங்களுக்கு சுமார் ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். அப்பா தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 30, 40, 50 இயர்ஸுக்கு மேலே. சன் இப்போ வந்து ஆயுர்வேதிக் படிச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அவர் 4th இயர் போயிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரெடி ஆயிட்டாங்க. தம்பியும் வந்து வர்மா சிகிச்சையில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரான்ச் வந்து திருப்பூர்ல இருக்குது, பெருமாநல்லூர்ல இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது வர்மாங்கிறது நம்ம மக்களிடையே வந்து இப்போ வந்து ஒரு புத்து உயிர் மாதிரி வந்துட்டு இருக்கு. நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அப்படின்னா என்ன சார், ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்னா கொஞ்சம் பயமா இருக்கிற ஒரு டிஃபரெண்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ இந்தியன் படம் வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து வருமானம் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் அடிக்கிறது, உதைக்கிறது, சண்டை போடுறது, இல்லை ஏதோ பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறமே தவிர, நம்மளுக்கு வருமாங்கிறது என்னென்னா வந்து நம்ம சித்தர்கள் காலத்தில் இருந்து இருக்கு. உங்களுக்கு அதாவது அந்த கால ராஜாக்கள் காலத்திலேருந்து இப்போ உங்களுக்கு போருக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் இருக்குது, இல்லை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்து ராஜா காலத்தில் பாருங்கள். அப்போ வந்து சேர சோழ பாண்டியர்கள் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் இருக்கும்போது அடிபட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு? அப்போ வந்து கூட வந்து அரண்மனை வைத்தியர்கள்னு சொல்லி நம்ம வர்ம சிகிச்சை தெரிஞ்ச ஆசனங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவ என்ன பண்ணாங்க, போரில் அடிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவையில் உடனே வந்து ரெடி பண்ணி அவைய என்ன பிரச்சனை இருக்குதோ, இடுப்பள்ளியோ இல்லை காயமாயிருக்குதோ, ரத்த காயமாயிருக்குதோ, இல்லை வேறு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து வர்ம முறை செஞ்சு தைலங்கள் தடவி அந்த பச்சளைகளில் வச்சு கட்டி ரெடி பண்ணி, இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 போர் வீரர்கள் போகிறாங்க அப்படின்னா ஒரு 500 பேர் அடிபட்டுறாங்கன்னா மீது 9,500 பேர் போவாங்க. அவையில் ரெடி பண்ணி மறுபடியும் அடுத்த போருக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி மிகச்சிறந்த ஆசான்கள் வந்து நம்ம அனைத்து ராஜாக்கள்கிட்டையும் வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ ராஜாக்களே பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களில் அந்த வர்மன்னு சொல்லி பேர் வரும். அதாவது மாரவர்மன், பாண்டியவர்மன், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் என்னென்னா வந்து அவை வர்மாவில் வந்து மிகச்சிறந்த ஆசான்களாக வந்து அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புராண கதை இருக்குது, சொல்லலாமா? சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு இது வந்து சிவபெருமானும் பார்வதியும் நகர உலாவெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. உலாவெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வேடன் அடிபட்டு கிடக்குறான், கீழே அடிபட்டு கிடக்குறான். அப்போ வந்து பார்வதி அம்மா சொல்கிறாங்க, சாமி பாருங்கள், கீழே வந்து ஒரு வேடன் அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னு சொன்னங்காட்டி உடனே 2 பேர் இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து சிவன் வந்து தன்னுடைய கையில் இருக்கிற தண்டத்தினால அடிபட்ட இடத்துல தட்டுறார். கையில் இருக்கிற கமண்டத்திலிருந்து நீர் தெளிக்கிறார். தெளித்து வந்த உடனே அந்த வேடன் உயிர் பெற்று வளரான். இது வந்து நம்ம புராண காலத்துலேருந்து இருக்குது. அப்புறம் இதே வர்மங்கள் பார்த்திங்கன்னா வந்து அகத்தியர் மூலியமாக, முருகப்பெருமான் மூலியமாக, சித்தர் பெருமக்கள் மூலியமாக இந்த உலகம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பரவி இருக்குது. இப்போ போகர் உங்களுக்கு தெரியுமில்லையே, பழனியில் போகர் சரிங்களா, போகர் சித்தர். இப்போ போகர் சித்தர் மூலியமாக வந்து அவர் சைனாவுக்கு போய் அவர் தான் போய் தருமராக மாறுறாரு. ஏழாமரி பார்த்தீங்களா? அந்த ஏழாமரி உள்ளவங்களுக்கு போய் நிறைய ஸ்டைல்ஸு வர்மா சண்டையெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அது வந்து வர்மாங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய தொன்மையான கலை. மெயினாக எந்தெந்த மாதிரி டிசீஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இது பார்த்தீங்கன்னா மெயின் பக்கவாதம், கைகால் வராது இருக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரோக் வருது. நாள் ஆகும் சார் இது சரியா? மேடம், பக்கவாதங்கிறது நம்ம பொறுத்து உடம்பு, வயது, நம்ம வாதம், பித்தம் நாடி, நம்ம கப நாடி எல்லாம் உங்களுக்கு பார்த்து நம்ம நாடி எப்படி இருக்குது, அதனால் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. இப்போ யங் ஏஜாக கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக, உங்களுக்கு ரொம்ப ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் டைமிங் ஆகும். இப்போ வாதம் பெர்சன்ட் நம்மளுக்கு வந்து வாதம் வந்து மற்ற மருத்துவ முறைகளை குணமாக முடியாத இருந்த பேஷண்ட்ஸ் நல்லா ரெடியாக நல்லா இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்காங்க. ஆதாரப்பூர்வம் ப்ரூஃபெல்லாம் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு. அடுத்தது
உங்களுக்கு வறுமை அப்படின்னா நம்ம பயந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஐயோ போனால் அடிச்சிடுவாங்க, நம்மளை குத்திடுவாங்க, நம்மளை கைங்கால் வராத போயிடும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு. வறுமைங்கிறது நோயை தீர்ப்பதற்காக மட்டுமே தானே தவிர நாம் ஒருத்தர் அடிப்பதற்கோ இல்லை துன்புறுத்துறதுக்கோ கிடையாது. அது வந்து தற்காப்பு கலை. தற்காப்பு கலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதுக்கு பேர் உங்களுக்கு தொண்டைக்குழி வறுமை அப்படின்னா, இந்த தொண்டைக்குழி வருமத்தை நீங்கள் குறிப்பிட்ட அளவு மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னா அது வருமமாக உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது நம்ம தொண்டையினுடைய கரகரப்பு இருக்கிறது, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து உங்களுக்கு இங்கே தொண்டை வந்து வீங்கி, சில பேருக்கு கூட டான்சில்ஸ் வருது இல்லைங்களா, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டு டான்சில்ஸ் வருது, அதுக்கு வந்து இந்த வருமங்கள் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பேர் மாத்திரை அளவுன்னு சொல்கிறது உங்களுக்கு. அது பேர் கால் மாத்திரை, அரை மாத்திரை சொல்கிறது உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து முழு மாத்திரை அளவில் 1.5 மாத்திரை அளவு நீங்கள் வந்து இதே ஃபோர்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து வறுமை அடிமுறையாக மாறுது. அந்த வறுமை அடிமுறையாக உங்களுக்கு மாறும்போது என்ன உங்களுக்கு நம்மளால உணவு குழாய் மூச்சு குழாய் வந்து பிளாக் ஆகிக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடவும் முடியாது, உங்களுக்கு மூச்சு வர சிரமமாக இருக்குது. அதான் சொல்லுவாங்க வறுமைக்கு போனால் அடிச்சு விட்ருவாங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. இது மக்கள் வந்து பயப்பட்டு வச்சுருக்குறாங்க. இங்கிலீஷ் மெடிசனுக்கும் வர்மா மெடிசனுக்கும் என்ன சார்? இது வந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் அற்றது நம்ம வறுமை எடுத்துக்கோம். நீங்கள் அவசர காலத்துக்கு நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு அலோபதி போகலாம், மெடிசன்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு வறுமாவில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதிக் எடுத்தாலும் சரி, அலோபதி எடுத்தாலும் சரி, வறுமை நீங்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். தைரியமாக எடுக்கலாம், மெடிசன் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். யார் வேணால் எடுக்கலாம். யார் வேணாலும் எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது உங்களுக்கு. அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசாரங்கள் எடுக்க ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு அடியில் என்னுடைய மனைவியும் வந்து வர்மா சிகிச்சை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா? அதனால் வந்து 2 பேர் இருக்கிற ஸ்டாஃப்ஸில் இருக்கிறாங்க. எத்தனை பிரான்ச்சு சார்? இங்கே 3 பிரான்ச்சஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, ராம்நகரில், திருப்பூர் ஒன்று இருக்குது, பெருமாள் இருக்குது.